ஐபிஎம்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹையர் பண்றாங்க. பெங்களூர் லொகேஷனுக்கு. இன்ஃபர்மேஷன் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க. ஃப்ரெஷர்ஸையும் ஹையர் பண்றாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் இன் டெப்த்தா தரேன். ஐபிஎம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. சரியா? இதுல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் உங்க டீமுக்கு ஹையர் பண்றாங்க. அண்ட் மோர் ஓவர் இதுல பார்த்தீங்கன்னா, டெலிவர் பார்த்தீங்கன்னா, ஸ்கோப், டைம் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஏஜென்ட் கிளவுட் கன்சோல் தெரிஞ்சிருக்கணும். ரைட் டிசைன் ஒன் பேஜ் ப்ரொஃபைல் இது எல்லாமே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்துருக்காங்க. அண்ட் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் மாஸ்டர் டிகிரியும் ப்ரிஃபரபிளா பார்க்குறாங்க. 0 டூ 2 இயர்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு கிளீனா, மெயின்டனபிளா, வெல் டெஸ்டட் கோடா ஒரு கோடிங் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கும். அது ஜாவாவா இருக்கட்டும், கோவா இருக்கட்டும், இல்ல சிமிலரா இருக்கட்டும். அண்ட் கியூரியாசிட்டி இருக்கணும். நெறைய புதுசு புதுசு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்ட்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஜினியரிங் ஆர் எனி அதர் ஈக்குவலன்ட் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சிருக்கீங்க. இல்ல இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் ரிலவென்ட்டா பண்ணியிருக்கீங்க. இல்ல இது 2த்துக்குமே ஈக்குவலா ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா, அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ சப்போஸ் பிடெக்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஷர் இன் ஃபியூ டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் குபர்நெட்ஸ், டாக்கர் ஆர் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல இருந்திருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் பத்திலாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றத. கண்டிப்பா லிங்க்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க்கையும் நான் குடுத்துருப்பேன். இன்கேஸ் இந்த ஜாப் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா, இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாத இந்த ஜாப் வேற யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாலும், அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணலாம். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா பை பை டேக் கேர்.